இப்பெல்லாம் நம்ம யாருக்கிட்டயும் போய் பேச ஆரம்பிச்சாலே 2 நிமிஷத்துல அவங்க வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் எல்லாம் சொல்லி வருத்தப்பட ஆரம்பிச்சிடறாங்க இல்லையா? எல்லாத்துலயுமே கஷ்டம் கஷ்டம் இல்லையா? படிக்க போற இடத்துல கஷ்டம், எக்ஸாம் எழுத போனா கஷ்டம், வீட்டுல கஷ்டம், ஃபேமிலியில எல்லாமே கஷ்டம் கஷ்டம் இல்லையா? எல்லாருக்குமே இருக்கு கஷ்டம். ஆனா ஒன்னே ஒண்ணுதான் நான் சொல்லுவேன், கஷ்டம்னு வந்தா உடைஞ்சிடாதீங்க. அது ஒரு கடல் அலை மாதிரி தான். அது வந்து போகும். கஷ்டங்களை கண்டு பயப்படாதீங்க. துரோகம், ஏமாற்றம், அது என்ன சொல்றது, தோல்வி, இதெல்லாம் ஒரு அலைகள் மாதிரி தான். நம்ம வாழ்க்கையில வரும், திரும்ப போயிடும். எப்பவுமே நம்ம வாழ்க்கையில எதுவுமே சரியா போகலனாலும் நம்ம மனசு ஒண்ணு சொல்லும், இதுதான் முடிவு அப்படின்ட்டு. ஆனா நீங்க என்ன தெரியுமா நினைக்கிற, உண்மை என்ன தெரியுமா, அது முடிவு கிடையாது. அது ஒரு அலை மாதிரி தான். என்னடா மர்சிமா இன்னைக்கு அலை அலைன்னு சொல்றாங்க இன்னைக்கு, கேளுங்க. நம்ம சொசைட்டில இன்னைக்கு என்ன தெரியுமா நடக்குது, ஒரு ஜாப் ஒரு லாஸ் பண்ணிட்டோம் உடனே அக்கம் பக்கத்துல கூட உள்ள கொலீக்ஸ்லாம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அவன் லைஃபே முடிஞ்ச மாதிரி சொல்லுவாங்க. ஒரு பெண்ணுக்கோ ஒரு ஆணுக்கோ ஒரு ஃபேமிலியில ஒரு ப்ராப்ளம் வந்தா உடனே அதுக்கு ஒரு பேர் சொல்லி அவங்கள ஒரு மாதிரி மட்டப்படுத்திடுவாங்க. ஒருத்தவங்க ட்ரஸ்ட் பண்ணவங்க யாராவது துரோகம் பண்ணிட்டாங்கன்னா, அதனால அவங்களுக்கு ஏதாவது இழப்பு ஏற்பட்டா இன்னும் கூட இருக்கிறவங்க, நாங்க அன்னைக்கே சொன்னோம்ல அவனை நம்பாதன்னு சொல்லி இன்னும் அவங்களுக்கு தூபம் போட்டு அவங்கள உடைச்சு போட்டுருவாங்க. ஆனா யாரும் சொல்ல மாட்டாங்க, இது ஒரு டெம்பரரி, இதுவும் கடந்து போயிடும் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. நம்மளை சொசைட்டி ஜட்ஜ் பண்ணும், ஆனா நம்ம பெயினை யாரும் ஃபீல் பண்ண மாட்டாங்க. கடல் அலை எப்படி வருது? சத்தமா வருது இல்ல? சில நேரத்துல ரொம்ப பெருசா கூட இருக்கும். ஆனா அது சம்டைம்ஸ் நம்ம ரொம்ப பயமுறுத்த கூட செய்யும்ல. ஆனா என்ன ஆகுது, சில நிமிஷங்கள்ல அது திரும்ப வந்த இடத்துக்கே போகுது. அதே மாதிரிதான் தோல்வி, துரோகம், அவமானம், ஏமாற்றம், இது எல்லாமே பெர்மனன்ட் கிடையாது. இது லைஃப்ல ஒரு பேஸ் தான். நீங்க இப்போ ஃபேஸ் பண்ற இந்த பெயின் ஒரு அலை தான். இது சுனாமி கிடையாது. சுனாமி மாதிரி வந்தா கூட நீங்க வாழ்க்கையில கண்டிப்பா முன்னேற முடியும்னு யோசிங்க. நம்ம வாழ்க்கை முழுகி போயிடும் நினைக்காதீங்க. இப்போ ஒரு இடத்துக்கு சொல்லணும்னா, ஒரு எக்ஸாம்பிள் நம்ம லைஃப்ல கூட இது கடந்திருக்கலாம். ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில ஒரு ஃபாதர் இருக்காரு. அவர் அந்த குழந்தைகளுக்காக எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணி ஒரு சின்ன பிசினஸ் தொடங்குறாரு. அப்போ அவருடைய பிசினஸ்ல ஒரு ஃபெயிலியர் ஆகி போயிடுது. அவரு கூட இருந்து அவருடைய எல்லா நன்மைகளையும் அனுபவிச்ச அவருடைய உறவுகள் எல்லாருமே அந்த சமயம், அந்த தோல்வி சமயத்துல அவரை விட்டுட்டு போயிடுறாங்க. அவர் ரொம்ப நம்பினவங்க கூட அவரை என்னன்னா ரொம்ப ஒரு மாதிரி கேவலமா, ஆனா அன்னைக்கே சொன்னல உன்னால இதெல்லாம் முடியாதுன்னு, இருக்கிறத வச்சுட்டு சாப்பிட வேண்டியதானே அப்படின்னு ரொம்ப கேவலமா சொல்லிட்டு போயிடறாங்க. ஆனா அந்த அப்பா என்ன தெரியுமா பண்ணாரு, உடையவே இல்லை. ஏன் தெரியுமா, அவர் ஒண்ணுதான் நினைச்சாரு, இது ஒரு அலைதான். இந்த அலையில நான் முழுகிறதும் நீந்தி வர்றதும் என் கையில தான் இருக்கு, என்னோட தைரியத்துலதான் இருக்கு. நான் முழுகிட்டேன்னா என்னுடைய மொத்த குடும்பமும், என்னை நம்பி இருக்கிற உறவுகளும் முழுகி போயிடுவாங்க. நான் முழுக மாட்டேன், நீந்தி அந்த அலையை விட்டு நான் வெளியே வந்துருவேன்னாரு. அவர் மீண்டு நிக்கிறாரு. இப்ப அவரை கேவலமா பேசின உறவுகள் எல்லாம் அவரை தேடி வராங்க. இதே மாதிரி விஷயம் நம்மளோட வாழ்க்கையிலும் நடக்குது தானே. இப்போ ஒரே ஒரு கொஸ்டின் தான், அலை வரும்போது நம்ம எப்படி நிக்கணும்? அக்செப்ட் ரியாலிட்டி. இது நடந்துருச்சு, இந்த கஷ்டம் நடந்துருச்சுன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ரிஜெக்ட் பண்ணிட்டீங்கன்னா பெயின் ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த தவறு நம்மளாலதான் நடந்துச்சுன்னா அதையும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. மற்றவங்க மேல குற்றங்களை போட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காதீங்க. எப்பவுமே டோன்ட் ரியாக்ட் வெரி குயிக்லி, சரியா? எதுக்குமே எமோஷனலா உடனடியாக டிசிஷன் எடுத்துடாதீங்க. எது நடந்தாலும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. முதல்ல உங்க காயங்கள் கொஞ்சம் ஆறட்டும், அதுக்கப்புறமா ரியாக்ட் பண்ண ஆரம்பிங்க. செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். யாராவது நமக்கு ஏமாத்திட்டாங்க, துரோகம் பண்ணிட்டாங்க, ஏதாவது அவங்களால நமக்கு இழப்பு ஏற்பட்டுச்சுன்னா உடனே போயிட்டு அவங்க கிட்ட போய் கன்வின்ஸ் பண்ணி நம்ம சைடு உள்ள நியாயத்தை சொல்லணும்னு நினைக்காதீங்க. அவங்கள பார்த்தா ஒதுங்கி போயிடுங்க. ஏன்னா உங்களுக்கு உங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, லேர்ன் ஃப்ரம் பெயின். ஒவ்வொரு என்ன சொல்றது, தோல்விகளும் கஷ்டங்களும் நமக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு விஷயம் என்ன தெரியுமா, நம்முடைய வாழ்க்கையோட பாடங்கள் தான். அது துரோகமாகட்டும், ஏமாற்றமாகட்டும், தோல்வி ஆகட்டும், எல்லாமே ஒரு லெசன் தான். அதை பார்த்து நம்ம பயந்து ஓடக்கூடாது, அதையும் நம்ம இக்னோரும் பண்ணக்கூடாது. அந்த பெயின்ல இருந்து என்ன நம்ம கத்துக்கிறோம், இனிமே இந்த தவறு என்ன செய்யக்கூடாதுன்றத நம்ம கத்துக்கிறோன்றதை யோசிச்சு பாருங்க. லாஸ்டா என்ன சொல்லணும்னா, மூவ் ஃபார்வர்டு. நீங்க அந்த அலையிலே நின்றுட்டே இருந்துட்டே இருந்தீங்கன்னா அலை திரும்ப திரும்ப வந்துட்டே தான் இருக்கும். அலை நம்மளை இழுத்து உள்ள போட்டுரும் இந்த கடலுக்குள்ள. அதனால மூவ் ஃபார்வர்டு, வேகமா அந்த இடத்த விட்டு தாண்டி போங்க. புரியுதா? நம்ம மூவ் பண்ணி போயிட்டோம்னா நம்மளை அந்த அலையால டச் கூட பண்ண முடியாது இல்லையா? நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்கன்னா எல்லாரும் உங்களை பார்த்து இம்ப்ரெஸ் ஆவாங்க. பட் நீங்க உங்களை ப்ரூவ் பண்ணா போதும். உங்க லைஃபுக்கு நீங்க தான் ஹீரோ, அதை மறந்துடாதீங்க.
இப்போ உங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்றவங்கலாம் உங்களை ஒரு நாள் எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளா சொல்லுவாங்க, கஷ்டம் வந்தா அழாதீங்க, சரியா? அதை பார்த்து ஜஸ்ட் ஸ்மைல் பண்ணிட்டு இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. இதுவும் லைஃப்ல வர ஒரு விஷயம் தான், அவ்வளவுதான். நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கிறது ஒரு சிக்னல். தோல்வி வந்துட்டா ஓடாதீங்க, அதை ஃபேஸ் பண்ண கத்துக்கோங்க. அது நம்ம சக்சஸ்க்குள்ள ஒரு டோருன்னு நினைச்சுக்கோங்க. துரோகம் ஒருவேளை நடந்துருச்சுன்னா உடைஞ்சு போயிடாதீங்க, அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அது எப்படி நம்மளுடைய கேரக்டர் வந்து பில்ட் பண்ணும். ஒன்னே ஒன்று மட்டும் ரிமெம்பர் பண்ணிக்கோங்க, அலை வந்து போகத்தான் செய்யும், ஆனா கடல் எப்பவும் அங்கே தானே நிலைச்சு நிற்குது இல்லையா? நீங்க அலை இல்லை, நீங்க கடல்ன்றத ஒரு நாளும் மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு கஷ்டங்கள், தோல்வி, துரோகம், ஏமாற்றம் எதையாவது இருந்ததுன்னா அது பெர்மனன்ட் இல்லைன்றது தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கு. கடல் அலை மாதிரி அது வந்தாலும் கண்டிப்பா போயிடும், புரியுதுங்களா? நீங்க எப்பவுமே ஸ்ட்ராங்கா அந்த இடத்துல நில்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தையும், ஒரு கிளாரிட்டியும், ஒரு கான்ஃபிடென்ஸையும் கொடுக்கும். நீங்க எல்லாத்தையும் கடந்து செல்ல முடியும். பிடிச்சிருந்தா மறக்காம இதை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யாரெல்லாம் இதை மாதிரி கஷ்டத்துல உடைஞ்சு போய் ரொம்ப எழும்பியே நிற்க முடியாம துவண்டு போயிருக்காங்களா, அவங்க கிட்ட மறக்காம இந்த வீடியோவில் உள்ள விஷயங்களை அவங்க கிட்ட சொல்லுங்க. உங்களை உடைக்க வந்த கஷ்டம் உன்னை உருவாக்க தான் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. தோல்வின்னு இருந்தாதான் வாழ்க்கை முடிஞ்சு போயிடுச்சுன்னு நினைக்காதீங்க, அதுதான் ஆரம்பம்னு சொல்லுங்க. எந்த துரோகமும் எந்த ஏமாற்றமும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை உடைக்காது, உன்னை மாற்றும்னு சொல்லுங்க, சரியா? இனிமே கடல் அலைகள் வந்தாலும் சரி, என்ன வந்தாலும் சரி, அந்த இடத்துல ஸ்ட்ராங்கா நில்லுங்க, கடல் மாதிரி நிலையா நில்லுங்க. அந்த கடலை பார்க்க எத்தனை பேர் சுத்தி வராங்க இல்லையா? அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையோட முன்னேற்றம், இந்த கஷ்டத்துல இருந்து நீங்க முன்னேறி வரீங்க இல்லையா, அந்த பார்க்கறதுக்கு உங்களை தேடி அவ்வளவு பேர் வருவாங்க, புரியுதுங்களா? இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா இருக்குன்னு கடவுளை வேண்டிக்கிறேன். டேக் கேர், பை, லவ் யூ ஆல்.